வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழ பான்மைதரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத 5 கர 3 விழி 4 வாய் யானைமுகனை பரவி அஞ்சலி செய்கற்பாம். கருணைபுலி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிங்ககனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரைசை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒருபொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னிவைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவோடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமாசனானுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வம் என்ற மாதவ சிவஞான சுவாமியுள்ள திருவடிகளுக்கும் என்னை நெறியில் ஈடுபடுத்தி ஆண்டர் என்ற குருநாதர் சா தங்கோல் சுவாமியுள்ள திருவடிகளுக்கும் மனமொழி மெய்யாகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இங்கே எழுந்தருளி இருக்கின்ற சிவனை செல்வர்கள் உங்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுகாரும் திருவாசகத்திலே 2 பகுதிகள் சிவபுராணம் மற்றும் போற்றி திருஅகல் பகுதியினை காலமின்மையினாலே 2ஓடு இன்றைக்கி பண்ண வேண்டியாயிடுச்சு. அதை பாடிய நம்முடைய அவிநாசியைச் சேர்ந்த மாரிமுத்தையா அவர்கள், ராணியம்மா அவர்கள் மற்றும் அவர்களோடு கூட பாடிய எல்லோருடைய திருவடிகளுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் மீண்டும். 4:15 மணி வரைக்கும் இந்த திருவாசக சிந்தனை இப்போ தொடரும். 4:15லிருந்து குறித்த ஒரு 10 நிமிடங்கள் தேநீர் இடைவேளை. 4:30 மணிக்கு நாம் மீண்டும் இங்கே தங்கி இருக்கக்கூடிய சன்னியாசிகள் எல்லாம் அவர்களுக்கு நாம் பெருமைப்படுத்தணும், ஆசீர்வாதம் வாங்குதலும். ஆனால் அது நேரம் தவறாமல் முக்கியம் என்பதனால நேரம் நாம் இந்த பகுதிக்குள்ளே போகிறோம். சரியாக 4:10 4:15க்கு நம்ம நிறைவு செய்வோம். திருவாசகத்திலே எந்த பகுதியை சிந்திக்க வேண்டும் என்று நாம் அந்த அறிவிப்பு கேட்டிருந்த பொழுது பல பகுதிகள் அதில் தயாராக வந்தது, பதில்கள் இதை செய்யலாம் அதை செய்யலான்னு. அவர்கள் சொல்லியிருந்த பகுதிகளை எல்லாம் சிந்தித்து இங்கேருந்து கிளம்பணும்னா நான் ஒரு 6 மாதம் ரிஷிகேஷில் இருக்கணும் மாதிரி இருந்தது. ஆமாம் ஆமாம் அதனால் எனக்கு வாங்கிடலாமா அனுமதி? ஆமாம், அவர்கள் தங்குவதுக்கு அனுமதி வாங்கி விடுவார்கள். ஆமாம், உணவும் கொடுத்துருவாங்க. அப்புறம் வேறு என்ன வேணும்? வேறு ஒன்றும் வேண்டாம். ஆமாம், அவ்வளோதான். அப்போ நீங்கள் அனுமதி வாங்கிட்டு சொல்லுங்கள், அடுத்த முறை நாங்கள் வாரோம். திருவாசகத்திலே பல பகுதிகள் என்று சொன்னால் திருவாசகம் என்று சொன்னாலே உருக்கம்தான் இல்லைங்களா? பெருமானை அடைய வேண்டும் என்கின்ற அந்த விண்ணப்பம், அவன் ஆட்கொண்டு பின்னர் தில்லைக்கு வா என்று சொல்லிய பொழுது ஏற்பட்ட ஒரு பிரிவாற்றாமை, அது ஒரு பெரிய உருக்கம் பல இடங்களில். இன்னொரு விதமான உருக்கம் தகுதியுடைய அடியவர்களெல்லாம் பலர் நிற்க எந்த தகுதியும் இல்லாத அடியேனை நீ ஆட்கொண்டா என்று சொல்லி அது ஒரு உருக்கம். என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருளும் அப்படிம்பார். அதனால் எல்லாம் தகுதியுடையவர்களெல்லாம் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்க, நீ நம்மளை எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வருத்தம். அது ஒரு உருக்கமாகவே சொல்லுவார். எல்லாரும் வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என்று வெட்டஞ்சாய் பள்ளந்தாள் உரு புனலில் கீழ் மேலா பதைத்து உருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கும்பு. அப்படியெல்லாம் ரொம்ப உருக்கம். அந்த உருக்கம் முழுவதுமே என்ன சொன்னால், வழிபாட்டு நெறிமுறைகளிலே பக்தி நெறி என்று சொன்னால் முதல்ல தேவை அந்த உருக்கம்தான். அதில் தான் இறைவனை அடைய முடியும். அதற்குத்தான் இந்த திருமுறைகளெல்லாம் இசையோடு பாடுவது நமக்கு உதவி செய்கின்றது. அந்த பண்ணோடு பாடும் பொழுது அதற்கான உருக்கம் நமக்கு இயல்பாகவே கிடைக்கின்றது. என்ன சொன்னால் எதையுமே அப்படியே சுத்தாங்கமாக நம்ம பாடுறது. சுத்தாங்கமானா நான் சொல்கிறது வாசிக்கிறது. அப்படி வாசிக்கிறதுக்கும் அதில் ஏதோ ஒரு இசையோடு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பெரிய பண்ணு தெரியல, ராகம் தெரியலன்னாலும் அவரே ஒரு இடத்துல சொல்லார், வாயார நாம் பாடிங்கிறார் இல்லைங்களா? அதுபோக வாயார நாம் பாடும் பொழுதும் ஏற்படுகின்ற அனுபவம் வித்தியாசமாக தான் இருக்குது. அந்த வகையிலே அந்த திருவாசக பாடல்களை எல்லாம் வாயார நாம் பாடும் பொழுதும் ஏற்படுகின்ற உருக்கத்தை விட இன்னும் ஒரு வரி உருக்கம் எப்போம்னா அதை கருத்து உணர்ந்து பாடும் பொழுது அது என்ன சொல்லியிருக்கிறார்னு சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் அந்த உருக்கம். இந்த உருக்கம்தான் பக்தி நிலையினுடைய அடித்தளம். ஏன்னு சொன்னால் சைவ நன்னெறி, காலையில் நம்ம சைவ சித்தாந்தம் பேசிக்கொண்டிருந்தோம். சைவ நன்னெறி அல்லது சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னு ஒரே வரியில் எங்களுக்கு சொல்லிவிடுங்க, ரொம்ப அவசரமாகிடுச்சு கிளம்பணும் அப்படின்னா ஒரே வரையிலையும் சொல்லிடலாம். சைவ சித்தாந்தம் அன்பு நெறியே, அவ்வளோதான், முடிஞ்சது. அன்பே சிவம், சைவ சித்தாந்தம் ஓவர். இது தான் 5 நாளை போட்டு அமுங்கினீங்களா? அது முதல்ல சொல்லியிருக்கலாமே.
இல்லைங்களா? அதனால் அன்பே சிவம் அவ்வளோதான் வந்து. அந்த அன்பு நெறிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு உருக்கம் இருந்தால் தான் அந்த வந்து அன்பு இருந்தால் தான் உருக்கம். அதனால் அதுதான் வந்து அந்த அடிப்படை தளம். அதை திருவாசகத்தில் பல இடங்களில் வந்து நாம் காண முடியும். நேரடியாக அன்றைக்கி அந்த பகுதிக்குள்ளே போயிடுறோம். ஒரு 5-6 பதிகங்கள் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு அப்படி யோசிச்சுட்டே இருந்தோம். அதில் வந்து முதல்ல இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொள்கிற பதிவு வந்து திருச்சதகத்தினுடைய கடைசி பதிகமாக இருக்கக்கூடிய ஆனந்த அதீதம். ஏன்னா எல்லாருக்கும் முதல்ல ஆனந்தமாக வந்து இருக்கணும் இல்லைங்களா? வந்து காலையிலே நான் சொன்னேன், நம்முடைய சமயம் வந்து நீங்கள் ரொம்ப சங்கடப்படுவீங்க, நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை வந்து. ஆமாம், அதனால் நல்லா வந்து 12:30 மணி வரைக்கும் படித்தாலும் நேராக போய் நல்ல பூரி பன்னீர் குருமா சாப்பிட்டு வந்துடுங்க. அப்படி தான் வந்து சாப்பிட்டுட்டு உள்ளே வர்றதுக்கே ஒரு சங்கடமாக இருக்குது 2:30 மணிக்கு. ஆமாம் இல்லைங்களா? அதனால் அப்படித்தான் வந்து, அதனால தான் இன்னும் கூட கொஞ்சம் சேர்லாம் காலியாக கிடக்கு. நான் தான் இப்போ அம்மாட்ட சொன்னேன் வந்து. ஆமாம், ஆனால் நம்முடைய சமயம் எப்படி சொல்லியிருக்கணும், மக்கள் எப்படி இருக்கணும்னா மகிழ்ந்து இருக்க வேண்டும். அடியார்னு சொன்னாலே எப்படி இருக்கணும்னா மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். சிவபுராணம்ங்கிறத எப்படி படிக்கணும்னார், மகிழ்ச்சியாக தான் படிக்கணும். சிந்தை மகிழ சிவபுராணம் தானே இப்போ அப்படி தானே படித்தோம் இல்லைங்களா? நம்ம நான் அந்த அப்படி படிக்கூடாது, ஆண்டவனை நோக்கி அழணும், அது வேறு. ஆனால் படிக்கிறப்ப எப்படி இருக்கணும், ரொம்ப உற்சாகமாக வந்து படிக்கணும் அந்த. ஆமாம், ஆனந்த அதீதம் மெய் திருச்சதகத்தில் 10வது தலைப்பு. அதனால் இந்த திருச்சதகத்தில் பார்த்திங்கன்னா மெய் உணர்தல் அப்படின்னு வரிசையாக வந்தவர் ஆனந்தத்து அழுந்தல், ஆனந்த பரவசம், ஆனந்த அதீதம். தலைப்புகள் எப்படிப்பட்ட ஆனந்தம் தான். இந்த திருவாசகத்தை நமக்கு மணிக்கவாசகர் எப்படி சொல்லலாம், அவர் ரொம்ப ஆனந்தமாக நம்ம கொடுத்துருக்கிறார் வந்து. அதனால் அடியார்கள் வந்து சுந்தரமணி சாமிகள் சொல்வார், அருத்தி உடைய அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கால்பார். அருத்தினா ரொம்ப மகிழ்ச்சின்னு அர்த்தம் அது. அதனால் பொது அடியார்கள் எப்படி இருப்பாங்கண்ணா, நம்ம சிவப்பிரகாசம் நூல் செய்யும் பொழுது உமாபதி சிவாச்சாரியார் சொல்வார், இந்த நூலை நான் எப்படி செய்தேன் அப்படின்னு வந்து நூல் எப்படி செஞ்சேங்கிற ஒரு சின்ன வரலாறை காமிப்பார். அதுலேயும் அதே வார்த்தையை பயன்படுத்துவார். தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர், பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர், மற்றவர்கள் திருவடிகள் போற்றி விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி இறைவன் நூலும் கலந்து, திருவருளும் இறைவன் நூலும் கலந்து பொது உண்மை என கருதி யானும் அருத்தி மிக உரைப்பன் வளர் விருத்தம் 100 மாசில் சிவப்பிரகாசமாகும் அன்றே என்பர். அருத்தி மிக உரைப்பன்னார். சிவபிரகாச நூலை நான் எப்படி செஞ்சேன்னா ரொம்ப மகிழ்ந்து கொடுத்தேனார். ஏன்னா மாணாக்கர்களுக்கு அது பயன்படும். இதை படித்து அவர்கள் சைவ நன்னீரிலே திளைத்து முக்தி இன்பம் பெறுவதற்கு உதவியாக இருக்கும். எங்களுடைய குரு முதல்வர் அருளி செய்த சிவஞான போதத்தை பயில்வதற்கு உதவியாக இருக்கும்னு அது எப்படி சொல்ல அருத்தினார். அப்படின்னா மகிழ்ந்து நம்முடைய அருளாளர்களெல்லாம் நமக்கு கொடுத்தது மகிழ்ந்து கொடுத்துருக்கிறார்கள். அதனால் நம்ம பெறுகின்ற நாமும் எப்படி பெறணும்னாரு, பரிசு கொடுக்குறவங்களும் சிரிச்சுட்டே கொடுக்கணும், வாங்குறவங்களும் கொடுக்கக்கூடாது. வந்து சாமி அப்படி கொடுக்குறதே இல்லையே இல்லைங்களா? வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை அப்படி தானே கொடுக்குறான், 1-2 கொடுக்குறதே இல்லையா? சுவாமி கிள்ளிக்கு கொடுக்குறதே இல்லை, அள்ளி தான் கொடுக்குறான். அதனால் வாங்குகிற நாமும் எப்படி இருக்கணும், அதனால் ரொம்ப மகிழ்ந்து வாங்கணும். இப்போ நம்ம பங்கு சாமிக்கு திரும்ப கொடுக்கறது, திருமணங்களை படிக்கிறதுங்கிறது நாம் காட்டக்கூடிய ஆர்வம், அது ஒரு நன்றி கடப்பாடு. ஏனென்று சொன்னால் சுவாமி நம்மகிட்ட எதிர்பார்க்குறதுங்கிறது ஒன்று தான். என்னன்னாரு, வழிபாடு. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள மாணி பெரிய புராணத்தில். ஆனால் நம்ம செய்யணும் வழிபாடு தான் வந்து செய்யணும். அந்த வழிபாடு எப்படி செய்யணும்னாரு, மகிழ்ந்து செய்யணும். அதனால் அந்த தலைப்புகளே வந்து மாணிக்கவாசகர் எப்படி கொடுக்குறார் பாருங்கள். ஆனந்த பரவசம், அதுக்கு முன்னாடி ஆனந்தத்தை அழுந்துதல். ஏன்னா இந்த துன்பத்திலே இருந்த நமக்கு இப்போ எங்கே ஒன்று நம்மளை அழுத்துறாருன்னா ஆனந்தத்தில் அழுந்துதல். அதனால் ஏற்படுகின்ற ஒரு பரவசம் வந்து அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க அப்படிங்கிறோம். ஆனந்த பரவசம். இப்போ நீங்கள் 5 நாள் கழித்து போய் ஊரில் போனோன்னு எப்படிங்க இருந்து ரிஷிகேஷ்னால் என்ன சொல்ல போகிறீங்க, அது எப்படி இருந்துன்னே சொல்ல முடியாதுங்க இல்லைங்களா? அதுக்கு வந்து ஆனந்த பரவசம். அது இங்கே 5 நாள் இருந்து சொல்ல முடியலன்னா அப்புறம் அவன் கூட இருக்கிறது என்னென்னு சொல்ல முடியும். ஆனந்த பரவசம் அதுக்குடைய உயர்ந்த நிலைன்னு சொல்ல ஆனந்த அதீதம்ட்டார். அதாவது ஆனந்தத்துக்கும் ஒருபடி மேலே என்ன சொல்லன்னு தெரியல. அதனால் ஆனந்த அதீதம் அப்படின்னா முழுமையான ஆனந்தம்னு. பின்னாடி கடைசியில் திரும்பவும் அதே தலைப்பில் ஆனந்தம்னு வச்சுக்கணும், ஆனந்த மாலைன்னு அந்த தலைப்பு போடுறார் அந்த. அதனால் அந்த ஆனந்த அதீதம் அதில் ஒரு 10 பாட்டு இருக்குது. இன்றைக்கி 4 கால் வரைக்கும் 2-3 பாட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு வந்து
மாறிலாத மா கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலர்கொள்தாளினை வேறிலா பத பரிசு பெற்றனின் மெய்மை அன்பருன் மெய்மை மேவினார் ஈரிலாத நீ எளியாகி வந்து ஒளிசைமானுடமாக நோக்கியும் கீரிலாத நெஞ்சு உடையனாயினேன் கடையனாயினேன் பட்ட கேள்மையே இப்படிதான் ஆரம்பிக்கிறார். மாறிலாத அது அவங்களெலாம் பாடின ரொம்ப சிறப்பாக பாடுவாங்க. நான் நேரம் இல்லைனாலும் அப்படியே வந்துட்டோம். மாறிலாத கருணை வெள்ளமேன்னார் சுவாமியை சொல்ல முடியாது. நமக்கு தெரிஞ்ச இந்த கங்கை வெள்ளம் சுவாமியுடைய கருணை இதோட பெரிய வெள்ளமாக வந்து தடையின்றி ஓடிக்கொண்டிருக்குது. அது மாறிலாத கருணைனார். மாறிலாதன்னா ஒரு உயிருக்கு அருள் செய்து ஒரு அருள் செய்யல, அப்படி இல்லையா. மாறிலாத எல்லாருக்குமே உள்ள பாரபட்சம் இல்லாத வந்து சிவஞான சுவாமிகள் சுவாமியினுடைய அழகை சொல்லும் பொழுது அந்த 3 கண்களையும் மாறிலா கருணை மூன்றும் அப்படிம்பார். அந்த நெற்றிக்கண்ணை கூட ரொம்ப கருணையாக தான் வந்து சீறு மாடரவம் பொலியும் திருமுகப் பொலிவும் அப்படிம்பார். அந்த காலத்தில் பாம்பு வந்து அப்படி படம் எடுத்து அது எப்படி பாம்பு சீறு மாடரவம்னாரு. ஏன்னா சுவாமி காலத்தில் இருக்க பாம்பு சாயங்கன்னு இப்படி கிடைக்காது, அப்படியே புஷ்ஷுன்னு தான் நிற்கும் வந்து இல்லைங்களா. அதனால் சீறு மாடரவம் பொலியும் திருமுகப் பொலிவும் இமயவல்லி கூறுமாய் இளசைக்கோமான் உளம் கூடி கொண்டானே என்பார். வந்து அதில் சொல்லும் பொழுது வந்து மாறிலாக நயனம் மூன்றும் அப்படிம்பார். அப்படின்னு அந்த கருணையை வந்து சொல்லி சுவாமியுடைய கண்ணை இப்படி கருணையாக வந்து அது மாதிரி இங்கே வந்து மாறிலாத கருணையினார். அப்போ பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் அருள் செய்கின்றான், எல்லா நேரங்களிலும் அருள் செய்கின்றான். போன வருஷம் வரைக்கும் ரொம்ப கருணையாக இருந்தான் சார், இப்போ என்னன்னு தெரியல ஆள் மாறிடான், எவன் சொல்லான்னு போய் தெரியல, நம்மளை பற்றி போட்டு விட்டான் இப்போ அப்படின்லாம் கிடையாது. அது உலகியல் அப்படி இருக்கும். சுவாமியுடைய கருணை இப்படி இல்லை, மாறிலாத கருணை வெள்ளமேனார். சுவாமினாலே வந்து கருணை தான். ஏன்னாரு சுவாமி கூட இருக்கிறது அம்மானாலே கருணை தான். சக்தி, திருவருள் இதெல்லாம் ஒரு சொற்பொருள். அதனால தான் ஒரு நூலே சாத்திரத்தை திருவருள் பயன் அப்படின்னு வச்சாங்க. திருவருள் பயன்னா அப்படியே முழுக்க சுவாமி நமக்கு அருளுகின்ற நிலையத்தான் பேசுது திருவருள் பயன். அந்த கருணை கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகின்றது பெரியபுராணத்தில். பெருமானுடைய உருவமே வந்து என்னன்னாரு அதே அப்படியே கருணை தாங்கிறார், முழுமையாகவே வந்து கருணை. சுவாமி பெரியபுராணத்தில் கண்ணப்ப நாயனாரை சொல்வார். கண்ணப்ப நாயனாருடைய மொத்த உருவமே அன்புதாம்பர். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும்பர். வந்து கண்ணப்ப நாயனாருடைய மொத்தம் ஒரு 90 கிலோ இருந்திருப்பார் நினைக்கிறேன், அந்த குறைஞ்சது இல்லை, அப்படி தான் இருந்திருப்பார். ஏன்னா வேடுவ தொழிலுக்கெல்லாம் போனோம்னா வேணா 45 கிலோவாக இருந்திருக்க முடியும், இல்லை அதேமாதிரி நான் நினைக்கிறேன் அவன் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பார், ஒரு 100 கிலோ இருந்திருப்பார் நினைக்கிறேன். ஹைட் எவ்வளவு அப்படின்னா அந்த அதேமாதிரி ஒரு 6 அடி ஒரு 90-100 கிலோ அப்படி தான் இருந்திருக்கணும் ஆள். அந்த அது முழுமையுமே வந்து என்னன்றார் 100 கிலோவும் அன்பு தாங்கிறார். அது யார் சொல்கிறா? சுவாமியே சொல்கிறான். அதுதான் அதில் சிறப்பு. அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும். நம்ம பார்த்திங்கன்னா பாருங்கள், காலையில் ஓதாமூர்த்திகள் பாடும்பொழுது அப்படியே கூடயே போகலாம் போல் இருந்தது. அப்புறம் சைவசாந்த கேட்டோடனே கொஞ்சம் கிளை இறங்குச்சு, அது நாங்கிறதுனால. அப்புறம் மத்தியானம் சாப்பிட போனால் இன்னும் இறங்கிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் சார்ஜ் ஏற்ற பார்க்குறோம், திரும்ப உள்ளே வந்துட்டு. அப்புறம் ஒரு 7:30 மணி ராத்திரி ஆனவுடனே அங்கே மணி அடித்தோடனே திரும்ப அங்கே வந்து நமக்கு அப்படி விட்டு தான் வந்து இருக்கு. ஆனால் அவருக்கு எப்படி இருக்குன்னாரு, அவனுடைய அறிவெல்லாம் அங்கே என்ன இருக்குன்னாரு, சுவாமி தான் இருக்கிறான். அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும். இப்போ நான் நினைக்கிறேன் சிவகோசிரியார் நினச்சிருப்பார் நினைமா, அதான் சரிங்க சுவாமி, ஆனால் அந்த வாயில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து உன் மேலே பொழியிரும் தொளிக்கும், அதெல்லாம் நல்லாவா இருக்குது. எவ்வளவு நாளாக எப்படி பூஜை பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த திருமேனியை. அவன் என்னன்னா ஒரு டம்ளர் கிடைக்கல அவனுக்கு. வாயில் எடுத்துகிட்டு வந்து முதல்ல சுவாமிக்கே ஷவர் பாத்தை வந்து அடிச்சிருக்கிறான், மேலேருந்து அடிக்கான் புள்ளியர்னு. பூவை எப்படி கொண்டுறணும் தான் தலைமையில் வச்சுருந்து பூ கொண்டு அவர் மேலே வைக்கிறான். பன்றி இறைச்சியை சமைச்சு அது ஒன்று நல்லா இருக்கான்னு வேற பார்த்துட்டு நல்லா இருக்க பகுதியாக தான் எடுத்துடுறான். எச்சு வச்சுது வந்து வைக்கதே பன்றி இறைச்சி, அதுவும் எச்சு வச்சு வந்து அதை கொண்டு சுவாமிக்கு வைக்கிறான். இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு அவர் நினச்சிருப்பார்னு நினைக்கிறேன். சுவாமி தான் தெரியுமே. உடனே 3வது வரி அப்படி போட்டான் பாருங்க, அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும், அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இணைவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு நீ அறிக என்றார். சுவாமி வந்து கேட்டார். அப்போ
சுவாமி இந்த பக்கம் சொல்கிற அன்பே வடிவாய் சொல்கிறது வந்து கண்ணப்ப நாயனாரை திருமுறைகள் எப்படி பார்க்குதுன்னா சுவாமியை கருணையே வடிவாக தான் பார்க்குது. அதனால் மாறிலாத மா கருணை வெள்ளமே வந்து முந்தி நின் மலர்குள் தாளினை வேறிலா பத பரிசு பெற்ற மெய்மை என்பனர் மெய்மையினர். அவனுடைய திருவடிகளை முதல்ல நேர போய் பாஞ்சது. அது யாருன்னாரு? அவனுடைய அடியார் பெருமக்கள். வேறிலா பத பரிசு பெற்ற நின் மெய்மை அன்பர் அப்படின்னா பதம்ங்கிறது ஒரு பரிசு. சாலோகம் சாமீபம் சாரூபம் எல்லாம் பதம். பெற உறுதியாக அல்லது இறுதியாக பெற வேண்டியது சாயுஷ்யம். அதுதான் சைவ சித்தாந்தம். அதுக்கு காலையில் சொன்னோம். சைவ சித்தாந்தம் தெரிஞ்சால் தான் இதெல்லாம் யோசிக்க முடியுது. பதமுக்திகள் என்பது கொடுக்கப்படுகின்றது. சாலோகம் என்பது சிவலோகத்தில் உள்ள எல்லா பக்கம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு அனுமதி. சாமீபம் என்பது அங்கே வந்து ஒரு இளவரசர் போன்ற பதவி. சாரூபம் என்பது அந்த நிலை அப்படியே உருவத்தை நமக்கும் கொடுத்து அங்கே அருள் செய்வது. இது எல்லாமே வந்து நிலை இல்லாதன. நிலையான முக்தி அல்லது பேரின்பம் சொல்லக்கூடியது சாயுச்சியம். இது என்ன சொல்லாரு? வேறிலா பதம் அதெல்லாம் பெற்ற அடியவர்கள் அப்படின்னா என்ன? முக்தி இன்பத்துக்காக முன்னேறி வந்து கொண்டிருப்பவர்கள். வந்து முந்தே நின்னார். ஏன்னா அவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ரொம்ப வேகமாக வந்து சுவாமியை அதுதான் பின்னாடி சொல்லார். வந்து காலமுண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலமுண்டானோடு நான்முகன் வானவர் நன்னறிய ஆலமுண்டான் எங்கள் வாண்டிப்பிரான் தன் அடியவர்க்கு மூலமண்டாரம் வழங்குகின்றான். அந்த முந்துமினேங்கிறார் இல்லைங்களா? அப்படியே பாஞ்சு வேகமாக வரணும். ஏன்னா அடியார்களுக்கு அருள் செய்கிறதுக்கு அவன் வேகமாக வரான். தாவி வரும் பரிப்பாகன் தாழ் சடையோன் வர கூவாயினர். இந்த குழந்தைகள்லாம் நம்ம சொல்கிற மாதிரி கொஞ்சம் வெள்ளம் தான் இப்படி தாவி வரணுமான்னு. ஏன்னா வர்றது குதிரை. அதனால் குதிரையில் எப்படி வாரான்னாரு? வேகமாக வர. ஒல்லை விடையானை பாடுதுங்கானம்மானாயம்பர். ஒல்லைன்னா வந்து வேகம்னு அர்த்தம். அதனால் விடை கொஞ்சம் மெல்ல தான் வரும். ஆனால் அது இவனுடைய விடை மட்டும் வேகமாக வரும். வந்து ஏன் அவன்லாம் அவ்வளோ பரபரப்பு அவனுக்கு அவசரம் எங்கே யாருக்கு போய் அப்படின்னா அடியார்களுக்கெல்லாம் அருள் செய்யணும்னு. கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத் தழுத்து வினைகடிந்த வேதியனை தில்லைநகர் புக்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கானம்மானாய் அப்படின்னார். அந்த வேகமெல்லாம் வந்து யாருக்குனாரு? சுவாமிக்கு. அது கூட ரொம்ப பாருங்கள், வேகமாக வாரான். ஆனால் அந்த பாசத்தை எப்படி நீக்கிறானார்? மெல்ல நீக்கிறானா. டாக்டர் வேகமாக வந்தார், வந்து வலிக்காமல் மெல்ல ஊசியை போட்டார். அவர் வந்த வேகத்துக்கு ஊசியை போட்டார்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்காக டாக்டர் மெல்ல தானே ஊசி போடணும், மெல்ல கிளம்பியிருக்க வார நாளைக்குன்னாருன்னு வச்சுக்கோங்க. அதனால் நோய் அறிந்து டாக்டர் வேகமாக வந்தார். ஆனால் வந்து என்ன பண்ணார்? கருணையினால் மெல்ல செய்கிறார். தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து பாசமேனும் தாளுருவி உய்யும் நேரி காட்டு வித்திட்டு அவ்வளோதானே. இந்த திருவாசகம் பேசுகிறப்ப ஒரு சௌரியம் என்னென்னா, இந்த பாட்டு வரி மட்டும் நம்ம படிச்சுட்டு வந்தால் போகிறோம், நமக்கே சரியாக தெரியாது. ஆனால் மக்கள் பாடிடுவாங்க. நம்ம தை எல்லாரும் ஆரம்பிச்சு நமக்கு முன்னுக்கலாம். இப்போ சாத்திரங்கத்திரத்தில் அப்படி ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, டே பாடுறோம் அப்படி நம்மளை டெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே நம்ம கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அதனால் அப்படி வேகமாக வர்றவன் தாவி வரும் பரிப்பாகன். ஆனால் பாசத்தை நீக்கும்போது இப்படி செய்கிறான்னார், மெல்ல செய்கிறான். பையவே கொடுப்போந்தார். அது அவனுடைய கருணை. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறான்? வந்து முந்தி நின் மலர்கள் தாளினை வேறிலா பத பரிசு பெற்ற நின் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். மெய்மை அப்படின்னு சொன்னாலே ஞானம் அல்லது சத்தியம். அவன் சிவபெருமானாலே அது மெய்மை, அவ்வளோதான். அதனால் மெய்மை பெற்ற அடியவர்கள் அவர்கள்லாம் யார்? அவர்கள் தான். அதனால தான் மெய்யடியார்கள். நீங்கள் அடியார்கள்லே பாருங்கள், வெறுமனே அடியார்னு அங்கங்கே சொல்லுவார். சில இடங்களில் அந்த மெய்யடியார் அப்படின்னே வந்து சொல்லுவார். ஏன் அப்படின்னா மெய்யடியாரெல்லாம் அப்போ பொய்யடியார்னு ஒருத்தர் இருக்காருன்னு கேட்கக்கூடாது. மெய்யடியார்கள்னால் மெய்யை உணர்ந்தவர்கள் அடியார். அப்போ உணராத அடியார்களும் இருப்பாங்களான்னாரு. இருக்கலாம். எப்படி யார் வழிபாட்டுக்குள்ளே வந்தாங்களோ அவர்களெல்லாம் அடியார்கள் தான். இவரே இடத்துல சொல்லுவார், அடியே நல்லேன் கொல்லோ
தான் என்னை ஆட்கொண்டிலே சொல்லும் கேட்குறாரு. அடியாரானார் எல்லாரும் வந்துன் தாழ் சேர்ந்தார் செடிசேர் உடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகான்னு. அடியாரானார் எல்லாரும் வந்துன் தாழ் சேர்ந்தார் அப்படின்னா அடியார்னு ஆயிட்டாலே சுவாமி திருவடியில் இடம் ஃபிக்ஸ்டான் இப்போ வந்து. ஆனால் எப்பவும் தெரில வருது. இதில் மெய்யடியார்களுக்கு என்ன ரொம்ப சீக்கிரமாக வந்து கிடைக்கிது. அப்போ ஏனையவர்கள் பொய்யடியார்கள் இல்லை. இந்த மெய்யடியார்கள் என்பவர்கள் அந்த மெய்ப்பொருளை முழுமையாக உணர்ந்தவர்கள், ஏனையவர்கள் இன்னும் உணர இருப்பவர்கள். அதனால தான் வந்து திருமுறைகள் ஆங்காங்கே பார்த்திங்கன்னா அந்த அடியார் திருக்கூட்டத்தோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்பது தான் விண்ணப்பமே வச்சிருவள். அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாயின்னு சொல்கிறார் இல்லைங்களா. மானேர் கலை வளையும் கவர்ந்து உள்ளம் கொள்ளை கொள்ள வழக்குண்டே தேனே அமுதே சித்தமை சிவலோகநாய செல்வமே ஆனே அலம்பு புனர் பொன்னி அணி ஆவடுதுறை அன்பர்தம் கோனே நின் மெய்யடியார் மனக்கருத்தை முடித்திடும் கொண்டமே திருவிசைப்பார். நின் மெய்யடியார் மனக்கரு அடியார் கந்தர் கல்வியன்பால் கடைசியில் ஒரு பெரிய விண்ணப்பமே வைப்பார் சுவாமிகிட்ட. என்னெல்லாம் தனக்கு வேணும்னு ஒரு விண்ணப்பம், அதில் அடியார் கூட்டத்தோடு இருக்கிறத ஒரு விண்ணப்பமாக வைக்கிறார். எவ்வளோ பெரிய விண்ணப்பம் முருகா, நீ என் முன்னாடி வந்து நின்று என்னை அருள் உரியணும்னு சொல்லியாச்சு, அதே சொல்லியாச்சு. இருந்தாலும் அதுக்கு எதை சொல்கிறாருன்னா அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கணும். எழுத்து முதலாம் 5 இலக்கணமும் தோய்ந்து ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பில் இருவாதனை அகற்றி மும்மை பெருமலங்கள் மோசித்து தம்மை விடுத்த ஆயும் பழைய அடியாருடன் கூட்டினர். தம்மை விடுத்தனர் யான் எனதுங்கிறதெல்லாம் நீங்கினவங்க. அந்த ஆனந்தராஜன் இடத்துல எழுதுவார், யார் ஞானியும்பார். நான் மறையை கற்றவரை சொல்லலை, நான் மறைய கற்றவரே ஞானியும்பார் வந்து. ஏன்னா யான் எனதுங்கிறதெல்லாம் வந்து யான் எனது என்று இரண்டும் தோன்றால் கெட்டால் என்று தோன்றாது சத்தியம் அருணகிரிநாதர். அதனால் அந்த யான் எனதுங்கிறத விட்டு நீங்கன்னா அவள் அதை வந்து தம்மை விடுத்த ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி தோயும் பரபோகம் துய்ப்பித்து செய்ய கடியேற்கு பூங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன்னின்று அருள்னார். முருகப்பெருமான் முன்னாடி வந்து அருள்னு கேட்குறாரு. ஆனால் வரிசையாக கேட்கும்பொழுது அதில் தம்மை விடுத்த ஆயும் பழைய அடியாருடன் கூட்டியும்பர். மாணிக்கவாசர் கூட அந்த அடியார்களெல்லாம் போயிட்டாங்க இப்போ அப்படிங்கிறது தானே ஒரு வருத்தமாக கேட்குறார் மேலே. இது ஒன்றும் பொழுது செழுக்கமலத்திரளின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியருடன் போயினர் யான் பாவியனர். கூட போல அதனால் நான் வந்து பாவிங்கிறார். அந்த அதனால் வேறிலா பத பரிசு பெற்ற நின் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். சுவாமி எப்படின்னாரு, ஈரில்லாத நீ அதாவது எளியையாகி வந்துன்னார். நீங்கள் திருவாசகத்தில் அங்கனங்கன்னா தண்டுபாணி தேசியருடைய உரையில் அருணையுடைய உரையில் படிக்கும்பொழுது அங்கனங்கன்னா நுட்பம். மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். அவர்கள்லாம் எப்படின்னாரு வந்து குரங்கு குட்டி குரங்கிட்ட போய் அப்புக்கிற மாதிரி சேர்ந்துக்கிட்டுதான். நான் எப்படின்னாரு பூனை தன் குட்டி தேடி வர மாதிரி நீ என்னை தேடிக்கிட வந்தேனார். ஈரில்லாத நீ எளியையாகி வந்தேனார். அந்த மேன்மையான அடியவர்களெல்லாம் அவர்கள் போய் சேர்ந்துட்டாங்க சுவாமி கூட. ஆனால் சரி நீ ஒரு நாள் வந்திருப்பா அப்படி சொல்லியா சுவாமி. அவன் என்ன பண்ணான், கிளறங்கி வந்து ஈரில்லாத நீ எப்படி வந்தான்னாரு, எளியையாகி வந்துன்னார். அது ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா அவன் எப்படி வந்தான் அப்படிங்கிறத எப்படி சொன்னார் பாருங்கள், எளியையாகி வந்துன்னார். நீங்கள் ஒரு அரசியல் தலைவர் வந்துட்டு போனார்னு வச்சுக்கிங்களேன், வர்றதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தெரியும், வந்துட்டு போனே 10 நாளைக்கும் தெரியும். அந்த இடம் பூரா வந்து என்னங்க ஆமாம் சுவாமி வந்து இன்னார் அருளி செஞ்சுட்டு போனார் நேற்றுன்னு எங்கேயாவது ஏதாவது வெளியே தெரியுதா பாரு. அவ்வப்பொழுது வந்து ஒன்று தான் இருக்கிறான். ஆங்காங்கு வரான், ரிஷிகேஷுக்கு வரான், சென்னைக்கு வரான், கோயம்புத்தூருக்கு வரான், திருநெல்வேலிக்கு வரான், திருப்பூருக்கு வரான், அவினாசிக்கு வந்துட்டு போயிருக்கான். ஆனால் அங்கே இருக்கிற யாருக்குமா தெரியுமான்னாரு. தெரிலன்னாரு. எங்கே சார் வந்தான் சொல்லவே இல்லையானாரு. யாரை பார்க்கணுமோ வரான், அவர்களுக்கு அருள் சேரும் போயிடறான். அவ்வளோ எளிமை, வேறு யாருக்குமே தெரியல. அவர்களுக்கு மட்டும்தான் வந்து மட்டும் சொல்லிவிட்டு அங்கே வந்துட்டு போயிடறான். அவ்வளோ எளிமை. அதோடு இன்னும் அவன் எப்படி வந்தானார் தனவனேஸ்வர் சொல்கிறார். அந்த எளிமைன்னா எப்படி வந்தானார், நம்மை போலவே உருவம் தாங்கி வந்தானா. சாத்திரம் இங்கே தான் சாத்திரம் உதவி பண்ணுது.
அப்போ உருவம் தாங்கி வந்தான்னா அழியும் பொருள்னு ஆகிடுமே. ஒரு கேள்வியை கேட்டார். எந்த ஒரு பொருள் சுட்டி எறியப்படுமோ அந்த பொருள் அழியும், சித்தாந்தம். அப்போ இவன் உருவம் தாங்கி வந்தான்னா இவன் அழிவானா? ஆனால் இவன் உருவம் தாங்கி வந்தாலும் அழிய மாட்டான். அதனால தான் ஈரில்லாத நீனர். உருவம் தாங்கி வந்தாலும் ஈங்கது கடந்த இயல்பினானும் ஈறுமறை இயல்பினானும் சிவபிரகாசம். ஈங்கு இது என்றது கடந்த இயல்பினானும்னர். சுட்டி அறியப்படும் பொருள்லேயே இந்த இருக்கிறாங்க அப்படின்னு சுட்டி அறியப்படும் பொருள் அழியும். சுவாமி இந்த இருக்கிறான்னு சுட்டி அறிய முடியாது. ஈங்கு இது என்ற அது கடந்த இயல்பினானும் வர். அப்படி அவனை காட்டவே முடியாது. சுவாமி இந்த இவன் தான் இந்த நிற்கிறான்னு காட்டவே முடியாது. கந்தபுராணத்தில் முருகப்பெருமான் அந்த சுயரூபத்தை சூரபதுமனுக்கு 2வது தடவை காட்டும் பொழுது, முதல் தடவை காட்டினது ஒன்றும், 2வது தடவை காட்டும் பொழுது, அதாவது அதுதான் போர் முடிய போகுது, கிளைமேக்ஸ் அங்கே தான். அப்படி முடிகிற நேரத்தில் அவன் எப்படி காட்டினானா, சூரபதுமனை சுற்றி யாரை பார்த்தாலும் முருகப்பெருமானாகவே தெரிஞ்சாங்களாம். தன்னுடைய படையினை நினச்சி இந்த பக்கம் யானைப்படையை தேடுறான், முருகன் அங்கே தான் நிற்கிறான். ஐயோ எங்கே வந்துட்டானா அப்படின்னு இந்த பக்கம் குதிரைப்படை தேடுறான், அங்கேயும் முருகன் தான் நிற்கிறான். பின்னாடி திரும்பி பார்த்தா முருகன் தான் நிற்கிறான். இவெல்லாம் இந்த பக்கம் வந்துட்டானா, இப்போ அங்கேயும் தான் நிற்கிறான். எங்கே பார்த்தாலும் முருகப்பெருமானாவே தான் இருந்தான். அது வரைக்கும் ஆணவத்தில் இருந்தவன் அப்போ தான் சரண்டர் ஆகிறான். அந்த சுயரூபத்தில் தான் கோலமா மங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன் யான் பரிசிவை உணர்ந்திலேன் யான் அப்படின்ட்டான். அன்றைக்கி அவங்க கைலாயத்துக்கு நான் அப்பா பார்க்கும்பொழுதெல்லாம் இந்த தம்பி மயில் அங்கேயும் விளையாடிட்டு இருந்திருப்பான். அவன் சொல்கிறான், ஏன்னா அப்பா காலத்துலேருந்தே தெரியும் இது குழந்தை, அதனால் நான் அவங்க ஃபாதர் எனக்கு தெரியும்னு சொன்ன கேஸு அதெல்லாம் ஆனவன் தானே. அதனால் கோலமா மங்கேனே மயில் அங்கே போகும்போது இப்போ நம்ம சொல்லுதோம்ல, அந்த தம்பி காரில் இங்கே சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு, பெரிய விட்டு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமான் நம்ம அப்போ கார்லாம் இல்லை, மயிலில் சுற்றி இருந்திருக்கிறார் அவர். அதனால் கோலமா மங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னையினர். சின்ன குழந்தை பாலன் என்று இருந்தேன் யான். அப்போ எனக்கு இவன் மேலே சரி குழந்தை, நான் இவர் அப்பாட்ட போய் பேசுகிற ஒரு நேரடியாக குழந்தை பரிசிவை உணர்ந்திலேன் யான். அவனுடைய சுயரூபம் எனக்குத்தான் கிடைக்குங்கிற பரிசு அப்போ எனக்கு தெரியலைன்ட்டான். ஆனவங்களும் தவிடுபடி மாலையன் தனக்கும் வானவர் தமக்கும் மற்றும் யாவருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி அன்றோன். அவ்வளோ பேருக்கும் மூல காரணம் என்று இந்த மூர்த்தி தான் சொல்லி கால அவ்வளோதான். ஆனவங்களும் அப்படி தவிடுபடி அந்த சுயரூபம். ஏன் அப்படின்னா சுட்டி அறிய முடியாத பொருளாக இருப்பார் சுவாமி. சுட்டி அறியப்படும் பொருள் அழியும், ஆனால் சுவாமி அப்படி இல்லாதவன். அப்போ எளியாய் வந்தான்னா உருவம் தாங்கி வந்தான்னா அப்படின்னு, உருவம் தாங்கி வந்தாலும் அவன் சுட்டி அறியப்பட முடியாதவன். அதுக்கு தான் என்ன சொன்னார், ஈரில்லாத நீ அப்படின்னு, அழிவில்லாத நீ எப்படி வந்தானார், எளியாகி உருவம் தாங்கி அது என்ன உருவத்தில் வந்தான் பாருங்க, நமக்கு பரிச்சயமான குருநாதராகவே வந்தான். திருவள்ளுவர் பயன் பார்வை என மாப்களை முன்பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணா புவியினர். பார்வை விலங்குன்னா ஒரு பழகிய விலங்கு போல, பழகிய யானையை காட்டி யானை பிடித்தல் போல, ஒரு பழகிய விலங்கை கொண்டு இன்னொரு விலங்கை பிடிக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கேன்னா சுவாமி ஒரு பழகிய விலங்கு மாதிரி நமக்கு, ஏன்னா குருநாதர் தான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னால் அவர்கள் மூலமாக பிடிச்சிக்கிறான்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம தெரிச்சு ஓடுற ஆள், அதனால் பிடிச்சி கூட்டு போண்டிருக்கான் அவன் நிலைமையை பாருங்கள். அதனால் ஈரில்லாத நீ எளியாகி என்ன சார் செய்கிறானார், ஒளிசை மானுடமாக நோக்கியோம்னார். இந்த ஆன்மாக்கள் ஒளிசை மானுடம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெய்ந்த அந்த மலைவரிபாவம் சத்தினிபாதத்தை அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவன் அருள் செய்கிறானா. ஏன்னா அவனுடைய பார்வையிலேயே அது கிடச்சிட்டு போகுது. சுவாமி பார்த்தான்னா அதுக்கு மேலே வேறு என்ன வேணும் இல்லைங்களா. கண்ணப்ப நாயனாருடைய சிதத்தில் சொல்ல திருநோக்கம் எய்தம்பர், அவ்வளோதான். சுவாமி பார்த்தார். ஏன்னா சில பேர் கேட்குறாங்க கண்ணப்ப நாயர் திருச்சோங்கனாரா அப்படிங்கிறாங்க. நாங்கள் கேட்குறதில்ல, கண்ணப்ப நாயர் பணத்தை ஒழுங்காக படிச்சியா அப்படின்னு நாங்கள் திரும்ப கேட்போம் இல்லைங்களா. ஏன்னா சில பேர் கேட்குறாங்க அவர் மட்டும் இறைச்சியெல்லாம் வச்சார், அப்போ நாங்கள்லாம் அப்படின்னு வை, கண்ணை குத்தி எடுத்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தானே இறைச்சி வை, நாங்கள் என்ன ஆனால் நான் சொல்கிறோம். ஏன்னா அவர் மட்டும் படைச்சாரு அப்படின்னா சரி வை, உனக்கு என்ன வைக்கணுமா வச்சுக்கோ. ஆமாம், முடிஞ்சுன்னா உடனே ஒரு சின்ன கத்தி தானே கண்ணை வெட்டி அங்கே வைப்பேன்னா இறைச்சி வை. இல்லை அதோட தெரிச்சு ஓடணும், அந்த ஆளே வேணும். அதனால் அவருக்கு தீட்சை நீங்கள் தீட்சை பற்றி காலையில் சொன்னீங்க, உபதேசம் அவருக்கு எங்கே வாங்கினார்,
திருநோக்கம் எய்த அப்படியே பட்டார். சக்ஷுதீக்கைன்னு பேர். பார்த்த பார்வையிலேயே குருநாதருடைய அருள் பார்வையிலே தீட்சை. அது சைனா சுவாமி, அது யார் சேக்கலா சுவாமி சொல்லாரு, அவருக்கு தெரியும் இப்படிலாம் கேள்வி கேட்பான்னு சொல்லிட்டு போயிட்டார் தீட்சை. அது மாதிரி இங்கே ஈரில்லாத நீ இவர் வந்து பார்த்த அளவிலேயே ஒளிசை மானுடம் ஆக நோக்கியும் பார்த்த அளவிலே என்ன ஒரு அங்கே தான் உருக்கம். இவ்வளவும் சொல்லிவிட்டு கீரில்லாத நெஞ்சு உடையனாயினேன் கடையனாயினேன் பட்டைகள் இவ்வளவு அவன் செஞ்சான். அந்த அடியார்கள்லாம் போனாங்கன்னு கேட்டதுக்காக அவனே வந்தான், ஆட்கொண்டான், அவனுடைய கருணை பார்வையன் மீது வீசினா. இப்போ மாதிரி எனக்கு என்ன பண்ணியிருந்துருக்கணும், ஒரு வருத்தம் அல்லது இருந்திருக்கணும். கீருன்னா அடையாளம்னு அர்த்தம். கீரில்லாத நெஞ்சுனா அந்த நெஞ்சில் இந்த மாதிரி வந்துட்டு போன மாதிரி ஒரு அடையாளமே இல்லையேங்கிறார். தண்டமணீஸ்வரர் அழகாக சொல்வார். நடந்த வழியில் தெய்வம், படித்த பகுதியில் தோய்வம், பழகிய பாத்திரத்தில் கீரும்னு எழுதுவார். கீரும்னா அடையாளம். வீட்டில் அந்த அம்மாக்கள் ஏன்னா இப்போ ஒரு செம்புன்னே வச்சுக்கங்களேன், பக்கத்து வீட்டில் கொடுப்பான், அங்கே வாங்குவான், அவங்க கழுகும்பளே சொல்லிடுவாங்க, இது நம்முடைய பாத்திரம் இல்லையே அப்படிம்பாங்க. அது எப்படி தெரியும் அப்படின்னா அது ஏன்னா கை இப்படி வழக்கமாக தெரியும், பாத்திரம் கழுகுனா இல்லை இப்போ மிஷின் வந்துட்டுங்க. நீங்கள் அதுக்காக அந்த டிஷ்வாஷரில் போட்டோம்னா அதுக்கு தெரியாதுல்லப்பா அவன் அதுக்காக சொன்னேன். அதனால் கீரில்லாத நெஞ்சு அப்படின்னா என்னென்னா அந்த பழகிய இது மனசில். அதனால் சுவாமி அங்கே பதிஞ்சிருக்கணும். பின்னாடி சொல்கிறார், அப்படியெல்லாம் இருந்தும் எனக்கு வருத்தம் இல்லை, ஏன்னா வஞ்சம் அப்படின்ட்டு பின்னாடி சொல்கிறார். அதனால் கீரில்லாத நெஞ்சு உடையனாயினேன் கடையனாயினேன் பண்ண. கீரில்லாத நெஞ்சு உடையனாயினேன் கடையனாயினேன். அதனால் என்னன்னாரு, ரொம்ப கிளார போயிட்டேன்னு அர்த்தம். கடையனாயினேன் பட்ட கேள்மை, இது என்னுடைய கேள்மைப்பா. அப்படி இருந்தும் அதில் ஒரு உருக்கம் எனக்கு வரலைன்னா என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இது யாருக்கு அவருக்கா உருக்கம் இல்லை. ஆனால் அந்த உருக்கத்தை நம்ம மேலே அடுத்த பாட்டில் சொல்கிறார். மையிலங்கு நல் கன்னி பங்கு வந்தனை பணிகொண்ட பின்மழ கையிலங்கு பொன் கிண்ணமலா என்றால் அரியை என்று உன்னை கருதுகின்றேன்னர். நீ இவ்வளவு என்னை ஆட்கொண்டு திருப்பெருந்தூரில் இவ்வளவு பண்ணிட்டு போனதுக்கப்புறமும் நான் உன்னை புரிஞ்சிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அந்த மேன்மையான பொருளுங்கிறது எனக்கு சரியாக நான் புரிஞ்சிக்கல. அதுக்கு ஒரு என்ன எக்ஸாம்பிள் சொன்னார், மழை கையிலங்கு பொன்கிண்ணம்னர். மழைன்னா குழந்தைன்னு அர்த்தம். குழந்தை கையில் ஒரு தங்க கிண்ணம் கிடச்சிட்டுதுன்னு வச்சுக்கிங்களேன், என்ன ஆயிரும், தூக்கி எறிஞ்சாலும் எரிஞ்சிடும், எங்கேயா கொண்டு தட்டினா தட்டிடும் இல்லைங்களா. கிராம் 4550 அதுக்கு என்ன தெரியும் ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அது ரொம்ப அருமையாக சொல்கிறார் அந்த இடத்த. அந்த குழந்தைக்கு தங்கத்தினுடைய மேன்மை தெரியாது, அது இந்த பிளாஸ்டிக் டப்பா தூக்கின மாதிரி தூக்கி எரிஞ்சிடும், இல்லைனா கொண்டு சுவரில் கொண்டு இடிச்சிடும், ஏதோ ஒன்று பண்ணிடும் ஆனால் குழந்தை மேலே இருக்க அன்பினால் கொடுத்த தாய் அதுக்கு டேமேஜும் வந்துடக்கூடாதுன்னு அது குழந்தை பின்னாலே ஓடுதாங்களாம் அந்த கிணத்தை காப்பாற்றுறதுக்கு. அது மாதிரி என் மேலே உள்ள கருணைனால என் பின்னாடியே என்னை ஆட்கொண்டாயிப்பாங்கிறாரு. நான் ஒன்றும் அறியாமல் இருந்துட்டேன், ஆனால் அதை தங்கத்தினுடைய அருமை குழந்தைக்கு தெரில. ஆனால் அம்மா என்ன பண்ணுறாங்க, குழந்தைகிலேருந்து தங்கத்தை உடனே பிடுங்களாம் அழுதுரும், அதுக்கும் கொடுக்காம அதே நேரத்தில் அது எங்கேயும் கொண்டு இடிச்சிடவும் இல்லாமல் அது பின்னாடியே போய் ஒரு மாதிரி அந்த தங்கத்தை, அது மாதிரி நீ வந்ததை எனக்கு உன்னுடைய மேன்மை தெரில, ஆனால் நீ என் பின்னாடியே என்னை ஆட்கொண்ட. இப்போ கையிலங்கு பொற்கிண்ணமென்றலால் அரிய என்று உன்னை கருதுகின்றேன் மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியாய் மெய்மை அன்பருண் மெய்மை மேவினர். மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியாய் அப்படின்னா ஒன்று மெய்யிலங்குன்னா மெய் என்பது உடல்னு அர்த்தம். அதனால் உடலெல்லாம் சாமி எப்படி இருக்கிறான்னாரு, வெண்ணீற்று மேனியாய். சுவாமி அப்படி தான் வேதமொழியர் வெண்ணீற்றர். அதில் சொல்லும்பொழுது என்ன சொல்லுவார் பாருங்கள், சுவாமி ஆள் செக்கச்சவேர்னு இருப்பான் இல்லைங்களா. காலையில் கூட சொன்னோம், செம்மேனி வெண்ணீற்றான் திருத்தோணி சிகரம் பார்த்தேன்னார். அதனால் சுவாமி முழுவதுமாக சாமி பூசி இருக்கிறதெல்லாம் திருநீர் தான், வெண்மை தான். அதனால் அதை மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியாய் அப்படின்னு ஒரு பொருள். இன்னொரு பக்கம் திருநீர் தான் மெய் நமக்கு. அது எப்படி சொன்னார், சத்தியமாவது நீருன்னு மந்திரம் பதியத்தில். அப்போ திருநீர் தான் நமக்கு மெய்மையான பொருள். ஏன்னா நம்முடைய கவசமாக அல்லது நம்முடைய சமய சின்னமாக இருக்கிறதுல பார்த்திங்கன்னா திருநீர். அதனால தானே நம்ம எப்போவுமே திருநீரை பூச நினைக்கிறோம். என்னங்க
அதனால் திருநீர் தான். கங்காளம் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரே யாமாயல். தங்கா வினைகள்னாரு. அம்மா தான் வினைன்னு பேர் சொன்னாங்க. தங்கா வினைன்ட்டார். அது பாட்டு போயிட்டே இருக்கும்ட்டார். காலையில் சொல்லியாச்சு, கங்கையில் போட சொல்லியாச்சு. அதனால் அது பாட்டு போயிட்டு இப்போ அந்த போது பாருங்கள், கொஞ்சம் போயிட்டே இருக்குது. வினை தான் சொன்னேன், கங்கையே சொல்லலை, போகுது. அதனால் தங்கா வினைகள். ஏன்னா எல்லாம் திருநீர் பூசிட்டோம்ல. சிங்காரமான திருவடி சேர்வார். ஜனகன் போசையா பின்னாடி இருந்து பாருங்கள் வந்து. ஆமாம், அதனால் சிங்காரமான திருவடி சேர்வார். அது எப்போனாரு? அப்போ திருவடி சேரணும்னா வினைகள் நீங்கணும். வினைகள் நீங்கணும்னா என்ன பண்ணணும்? திருநீர் பூசணும்னார். அப்போ இறைவன் திருவடியை அடைவதற்கு எளிமையான பாதை எதை காட்டுனார்? திருநீர் பூசினா போகிறோம்ட்டார். முக்தி தருவது நீர், முனிவர் அணிவது நீர் எல்லாம் சொல்ல. பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை எடுப்பது நீருன்னார். ஏன்னா ஆசையை விடுறதா ரொம்ப கடினம். அதுக்கும் என்ன பண்ணணும்? திருநீர் உதவி பண்ணணும்னார். மங்கையர்க்கரசியார் புராணத்தில் சேக்கலார் சுவாமிகள் திருஞான சம்பந்தரங்க எழுந்தருள பண்ணி மதுரையையும் மதுரைக்கு தெற்கையும் சைவத்தை நிலநாட்டச் செய்த மங்கையர்க்கரசியாருடைய பெருமையை சொல்லும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை போட்டார். என்ன போட்டார் பாருங்க? திருநீற்று நொழியலில்னார். எப்போ ஞான சம்பந்தர் மதுரைக்குள்ளே எழுந்தருளினாரோ அப்போமே என்னாச்சு? இங்கே திருநீர் திரும்ப சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்து அருளப் பெற்ற வேர் இதனால் எற்றைக்கும் திருவருளுடைய நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உய்ந்து வென்றுள் திருநீற்றொழியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தன என்பார். சேக்கலா சுவாமிகள் அப்பமே சொல்லிட்டார். ஆமாம், நம்ம கேப்டன் இறங்கிட்டாருங்க, மேட்ச் ஜெயிச்சாச்சுங்கிறாரு. உள்ள கிரவுண்டுக்குள்ளே அப்போ தான் இறங்கியிருக்கு. மதுரைக்கே அப்போ தான் வந்திருக்கு. வந்த உடனே சொல்லிட்டார். அதனால் அதை கொண்டு எங்கே இன்னொரு இடத்துல இருக்கிறாருன்னா மங்கையர்க்கரசியார் புராணத்தில் சேக்கலா சுவாமிகள் அதை கொண்டு பதிவு பண்ணார். இது வந்து ஞானசம்பந்த புராணத்தில், மங்கையர்க்கர் புராணத்தில் மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர் திருக்குல குழந்து வளைக்கை மானி செங்கமல திருநடந்தை கண்ணினாடால் தெய்வ தென்னருகுல பழி தீர்த்த தெய்வப்பாவைம்பர். தென்னன்னா பாண்டி நாட்டு மன்னன். அவனுடைய குலத்துக்கும் அவ பேராக இருக்குமா. இதுக்கு முன்னாடி சைவம் இருந்தது, அந்த மாவாவி வந்து சமணத்துக்கு மாறினா அன்றைக்கி அவ்வளோ பேர் இப்படி அப்படின்னு வந்திருக்கணுமா. அந்த பெயரை வரவிடாமல் தடுத்தது யாருன்னா மங்கையர்க்கரசியார். தென்னர்குல பழி தீர்த்த தெய்வப்பாவை எங்கள் பிரான் சண்பெயர்கோன் அருளினாலே இருந்தமிழ்நாடுற்ற இடர் நீக்கி பொங்கொழி வெந்திருநீர் பரப்பினாரைனர். பொங்கொழி வெந்திருநீர் பரப்பினாரை போற்றுவார்களால் போற்றலாமேனர். மங்கையர்க்கரசியாரை வணங்கும்னு சொல்ல, அந்த திருநீற்றொழியினை மதுரைக்கு கொண்டு வந்த மங்கையர்க்கரசியாரை வணங்குவோரை நாம் வணங்குவோம்னர் சேக்கலா சொல்ல. பொங்கொழி வெந்திருநீர் பரப்பினாரை போற்றுவார்களால் போற்றலாமே. அது திருநீருக்கு அவ்வளோ. அதான் இப்போ மெய்மை அன்பர் ஒன்று சரி மை அப்படின்னா மெய்யிலங்கு வெந்நீற்று மேனியாய் அப்படின்னா என்றைக்கு மெய்மையாய் விளங்குகின்ற பொருள் திருநீர். அப்படி ஒரு பொருள். இன்னொரு பக்கம் மெய் இலங்குன்னா சுவாமி உடம்பூரா பூசிருக்கிற மெய். அதனால் வந்து நாம் அதை ரொம்ப பெருமையாக நினைக்கணும். அது எப்படி குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்படி சொல்லுங்கள். பொதுவாக அந்த குழந்தைங்களை என்ன பண்ணணுன்னா, நம்மை விட கொஞ்சம் வசதியானவங்க அல்லது பெரியவங்க என்ன போட்டிருக்கிறாங்களோ அதுதான் வேணும் அப்படிங்க. நீங்கள் குழந்தை பாருங்கள், குழந்தைங்கள நான் சொல்கிறது 60 வயசு வரைக்கும் தான் வந்து. ஆமாம், குழந்தைகள். ஆமாம், ஏன்னா அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இப்படி ஒரு செயின் எடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செயின் தாங்க ரொம்ப நல்லா இருக்குது. அது என்னமா இருந்தாலும் சரி, அதோட 10 கிராமில் கூட எடுத்தால் கூட இல்லை, அந்த செயின் தான் ரொம்ப நல்லா. அப்போ என்ன பண்ண ஏன்னாரு, அவங்க மேலே நம்ம வச்சுருக்கிற அன்புனால அல்லது அவங்க மேலே நம்ம வச்சுருக்கிற ஒரு மதிப்புனால அவங்களே அதான் போட்டிருக்காங்களாம். அப்போ நமக்கு அது வேணும் இல்லைங்களா. பொதுவாக சுவாமியை தான் பூசியிருக்கானா அப்படின்னா நம்ம அதை எப்படி நினச்சி பூசணும். குறுகொண்டாய் ஒன்றாய் கூட்டியோர் வெங்கனையால் மாறுகொண்டார் புறமரித்த மன்னவனே குடிமேல் ஏறுகொண்டாய் சாந்தம் ஈதென்று எம் பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்களமேயவன். மறையுடையில் அதானே கேட்குறாரு இல்லைங்களா. எங்கள் பெருமான் அணிந்த நீர், அதை அணிந்த அடியவர்கள், ஆனால் அவருடைய இடர்களையெல்லாம் நீ களைய வேண்டும். சுவாமிகிட்டே விண்ணப்பிக்கிறார். எம் பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்களமை. அதனால் சுவாமி அந்த வகையில் பார்த்தா அவன் உடம்பெல்லாம் மெய் திருநீர், அதுலேயும் ஒரு பொருள். மெய்யிலங்கு அப்படின்னா வந்து ஞானம் அல்லது உண்மை பொருளே திருநீர். மெய்யிலங்கு வெந்நீற்று மேனியாய் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார் பொய்யிலங்கு என்னை புகுத விட்டு நீ
எப்பா நீங்கள் வந்த திருப்பெருந்துறையில் எப்போ கூட்டு போவேன்னு தான் நான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன். நீ வந்த, காட்சி கொடுத்த, உன்னுடைய திரு கரத்தால் எனக்கு திருநீர் பூசி விட்ட. இதுக்கு மேலே என்ன வேணும்? மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழ கடவேன எண்ணமிலா அன்பருளி என்னை ஆண்டிட்டு என்னை உந்தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து. சரி, அவர் மட்டும்தான் வந்தார் அதனால் கொடுத்தாரு, அப்படி இல்லை. 100 கோடி இமையோர் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கருளி திருப்பொன்னூர் சொல்ல வந்து கொடுத்தான். அப்போ அவ்வளோ பேர் காத்துட்டு இருக்கிற நீ எனக்கு திருநீர் கொடுத்தேன். திருநீர் மட்டுமா கொடுத்தேன்னார். இல்லை, திருவடிகளை தீட்சையை கொடுத்துட்டு போயிட்டான். இணையார் திருவடி காலையில் மூர்த்திகள் பாடினாங்க. இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன்னார். அப்படியெல்லாம் நீ கொடுத்துட்டு அந்த கிளைமேக்ஸில் அங்கே ஒரு ஜோதி தோன்றுறது. ஒவ்வொருத்தராக போகிறாங்க. அங்கேருந்து வந்ததெல்லாம் ஒன்றா போகுது. புஷ் புஷ் போயிட்டு எல்லாம் இவருடைய காட்சி வந்தோன்னே ஸ்டாப் பண்ணிட்டான் இல்லைங்களா? அதே ஃப்ளைட்டில் ஒவ்வொருத்தராக யாரும் நம்ம ஒரு முறை மட்டும் ஸ்டாப்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க இல்லைங்களா? இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணுறது, எல்லோரும் இப்படி போயிட்டே இருந்தாங்க. எல்லாத்தையும் விட்டான். இவர் மட்டும் வந்தோன்னே நிறுத்திட்டான். சரி, பின்னாடி யாராவது கூட்டம் பெருசாக நிற்கான்னு பார்த்தா இல்லை, எல்லோரும் எழுந்துட்டான். இவர் மட்டும் ஸ்டாப். சார் 1000 பேரை கூப்பிட்டு போகிறேன், இந்த ஒன்றை கூட கூப்பிட்டு போனான்னு. சரி, கொஞ்சம் தகுதி இல்லைனாலும் போகிற பாதையில் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது சரி பண்ணியிருக்க வேண்டியதானே, நிறுத்துன்ட்டான். அது அப்படியே சொல்லார். இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு போனேன், நீ என்னை எங்கே விட்டு போனார்? பொய்யில் அப்படிங்கிறார். இந்த உலகம் என்பது பொய்யான பொருள். அதனால் நீ என்னை எங்கே விட்டு போகிற? ஏதாவது மெய்யில் விட்டு போயிருந்தால் பரவாயில்ல, விட்டு போகிறதே பொய்யில். அதனால் பொய்யில் அங்கு என்னை புகுத விட்டு நீ போவதோ சொலாய். நீ எப்படி போகிறது பொருத்தமாவதேங்கிறது. உனக்கே நல்லா இருக்கா சுவாமி? வந்தவர்களெல்லாம் போய்விட்டார்கள். அவங்களாம் என்ன பண்ணாங்க? கூட வந்தாங்க. ஒரு நாள் கூத்துக்கு எல்லாம் மேலேருந்து வந்தது நடந்த மாதிரி இல்லைங்களா? ஒரே நாள் தான். முந்த நாள் எல்லாம் வந்தது, திருப்பெருந்தூரில் தங்குச்சு. காலையில் ஆட்கொள்ளும் பொழுது எல்லாம் பாடம் கேட்டுட்டு உட்காந்துருந்தது. மத்தியானம் கிளம்பும் பொழுது எல்லாம் கூட போயிடுது. ஆனால் நான் இவ்வளோ நாள் இருந்து கூட இருந்து கடைசியில் அப்படி போகும் பொழுது என்ன நீ வந்து கூப்பிட்டு போயிருக்கக்கூடாதான்னாரு. கூப்பிடலை. நல்லா போவதோனி சொலாய் பொருத்தமாவதே. அந்த ரொம்ப உச்ச வருத்தம் அடுத்த பாட்டில் எடுத்து சொல்கிறார். பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போதை என்று என்னை நீ புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் கமலபாதன் என்று. பொருத்தமின்மையேன்னர் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னா கூட என்ன பண்ணுறோம்? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பொருத்தம் இருக்கான்னு ஒரு 30-40 வருஷம் ஒன்றா இருக்க போகிறாங்க இந்த உலகத்தில். அதுக்கே என்ன பண்ணுறோம்? பொருத்தம் பார்க்குறோம். இவ்வளவு பிறவிகளிலும் துணையாக கூடவே நிற்கிறான். இனிமேல் வரக்கூடிய பிறவிகளிலும் துணையாக நிற்க போகிறான். இந்த பிறவியை நீங்கள் பின்னரும் துணையாக நிற்க போகிறான். அவனுக்கும் எனக்கு என்னன்னார், ஒரு பொருத்தம் கூட இல்லையப்பாங்கிறார். ஏன்னா எதாவது என்ன, நீ நிலையான பொருள், நாங்கள் நிலையில்லாத பொருள் இருக்கோம். நீ இயல்பாகவே பாசங்களை கடந்த பொருள், நாங்கள் பாசத்தடி கட்டி எழுதுகிட்டு இருக்கிறோம். நீ வந்து மெய்ப்பொருள், நாங்கள் இருக்கிற இடமே போய். உன்னுடைய திருமணி அருளை திருமணியானது, என்னுடைய திருமணி மாயையிலிருந்து வந்தது. உன்னுடைய குணமே கருணை வடிவானது, என்னுடைய குணமே மலத்தால் சிக்குண்டு கிடப்பது. எந்த வகையில் இதில் பொருத்தம்னு சொல்ல? 2 ஜாதகத்தையும் ஒன்றா வச்சு ஜோசியர் கையில் கொடுத்தார். ஆகவே ஆகுதுந்தாங்க. பொருத்தமின்மையேன் ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு உண்மை உண்டுன்னார். சரி, அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா, நல்ல பொய் சொல்லுவேன்னாரு. என்ன உண்மை அப்படின்னா, பொய்மை உண்மையேன்னார். ஒரே ஒரு மெய்மை தான். என்ன மெய்மையினார்? பொய்மை தான் எனக்கு. பொய்மை உண்மையேன் இவ்வளவு இருந்தும் போதை என்று, போதைன்னா வானர்த்தம், போதை என்று என்னை புரிந்து நோக்கவும். நான் எந்த வகையில் எனக்கு தகுதி இல்லை, ஆனால் உன்னுடைய பெருமை அது. அதனால் நீ வந்து இவ்வளவும் தெரிஞ்சு என்னை நீ வான்னு சொன்னதுக்கு அப்புறமாவது எனக்கு என்ன பண்ணியிருந்துருக்கணும்? உள்ளத்தில் ஒரு வருத்தம் ஏற்படும். ஐயோ, ஒரு தகுதியும் இல்லாத என்னையும் வந்து வான்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்துருக்கணும்? ஒரு சின்ன வருத்தம் வந்திருக்கணும். அது வரலைங்கிறார். வருத்தமின்மையேன் அது கூட வரல. இவ்வளவு நாள் இல்லாமல் இருந்தது பரவாயில்ல, இவ்வளவு இருந்ததுக்கப்புறம் சரி நீ வா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாவது அடாடாடாடா நமக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் கடைசியில் கூப்பிட்டான் சார் அப்படின்னு ஒரு வருத்தமாவது இருந்திருக்கணுமேனார். அதுவும் வரல. வருத்தமின்மையேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னாரு? வஞ்சம் உண்மையேன்னாருப்பா. மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, தனக்கு வந்து வஞ்சம்ங்கிறார் ஆணவ மலத்தை. அப்படின்னா
நமக்கெல்லாம் என்னன்னு சொல்ல இல்லைங்களா? வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர் கமலபாதனேன்னர். மாண்டிலேன்னா என்ன அர்த்தம்? செத்துடலான்னு அர்த்தம்னார். இப்படி இருக்கிறத விட போயிடலாம் சார் அப்படிங்கிற, நேர கங்கையில் போய் குதிச்சுடலான்ட்டு. நம்ம குளிக்க வந்த இடத்துல குதிச்சுடலாங்கிறார் அவர் வந்து. ஏன்னாரு? மாண்டிலேன் மலர் கமலபாதன், செத்திட பணியாய்ங்கிறாரு. செத்துலா பத்துன்னு ஒரு பதியமே படிட்டார். நாங்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை பண்ணிட்டோம். உடனே நம்மளால் டிவிக்காரன் போய் நீங்கள் சாகலான்னீங்களா, அதை பற்றி உங்களுக்கு திட்டம் என்னன்னு கேட்டான். அதுக்கும் வச்சுருக்கேங்கிற திருச்சேதத்தில் சொல்ல, தீயில் வீழ்கிலேன், தீயில குதிச்சுலாமான்னு இருக்கேன்னார். தின்வரை உருள்கிலேன், மலை மேலே இருந்து கிளவு உருண்டுருவேன்ட்டார். உடனே நம்ம அதில் இல்லை ஒருவேளை உயிர் போகலன்னா அப்படிங்கிறான். இந்த டிவி நியூஸ் வாசிக்கலாம் அப்படி தான் கேட்பான். செழுங்கடல் புகுவேனே, கடலுக்குள்ளே அப்படியே உள்ளே விடுறேங்கிறார். அந்த அளவுக்கு இங்கே இருக்கிறத தினை துணையேனும் பொறையன் துயர் ஆக்கையின் தின்வலையேம்பர். ஒரு பொழுது விடுங்க நம்ம இருக்கிறதுக்கு தயாரில்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து. அதனால் அதை அப்படியே சொல்கிறார், மாண்டிலேன் மலர் கமலபாதனே. ஏன் சார் இவ்வளோ வருத்தம் உங்களுக்கு? அதுக்கு சொல்கிறார், அறத்தமேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருளி. அது அறத்தமேனி அப்படின்னா வந்து இலக்கணம். இந்த இடத்துல ரத்தம் தான் பொருள். ரத்தம்னா சோப்பாக, அவனுடைய மேனி அழகை நம்ம ரத்தம் எவ்வளோ சோப்பாக இருக்கோ அது மாதிரி இருக்குதான். ஆனால் ரேம் முதல்ல வரும் பொழுது இலக்கணம் வந்து ஆர்னு வரும். ரங்கநாதன் அது இல்லை, அரங்கநாதன்மோ அது மாதிரி. அது மாதிரி அறத்தமேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருளி. நீயும் போயிட்டு உன் கூட வந்து அடியார்கள் யார் மேலேருந்து வந்தவங்க அவங்களாம், அதனால் அவங்க பாடம் கேட்டுட்டு இருந்தது எல்லாம் போயிடுச்சு. நீயும் எழுந்தருளி இங்கு என இருத்தினாய். எல்லாரும் போயிட்டு என்னை மட்டும் இங்கே வச்சுட்டியப்பா. இங்கு என இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையேங்கிறார். மாணிக்க வாசக பெருமான் தனக்கு வினை என்ன முடிஞ்ச பாடு இல்லைன்னா, அம்மா நீங்கள் ஒரு நாளில் வினை எவ்வளோத்தையும் சொல்லி எல்லாத்தையும் வாங்கி ஒரு மூட்டையில் கட்டி அங்கே போட்டு போயிடுவோம் வாங்கங்கிறாங்க வந்து. மாணிக்க வாசருடைய வினைக்கே இறுதி இல்லைன்னா அப்போ நமக்கெல்லாம் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். அவரெல்லாம் அநேகமாக கிராம் கணக்கில் வினை வச்சுருப்பார். அதுக்கே இப்படி சொல்லிட்டு இருக்கு. இங்கே டன் கணக்கில் இருக்குது வந்து, கிலோ கணக்கில் இருந்தால் கூட பரவாயில்ல. எவ்வளோ பிறவியில் செஞ்சு எவ்வளோ சேர்த்து வச்சுதோ தெரில இல்லைங்களா? ஆனால் அவர் ஏன்னு சொன்னிங்கன்னா வினைக்கு, அதை நம்ம வினையை பற்றி சிந்திக்கும்போது வச்சுக்கிடுவோம். வினைக்கான முக்கியத்துவத்தை மாணிக்கவாசகர் வலியுறுத்துறதுக்காக சொல்ல, அறத்தமேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருள் இங்கு என இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லை. தன்னை எங்கேயும் உயர்வாலாம் சொல்லலை. எனக்கு இந்த ஒரு தகுதி இருக்குது அதுக்காக தான் நீ கூட்டு போயிரு அப்படிலாம் சொல்லலை. எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று தர்மநீஸ்வர் உரையில் எழுதுவார், அவன் ஆண்டான் நம் அடிமை என்பதனால அடிமையை காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உரிமை ஆண்டான்ட்ட கேட்குறதுக்கு உண்டான் அடிமைக்கு. அதனால் வந்து நீ என்னை வந்து அவங்களெல்லாம் கூட்டு போட என்னை நீ கூட்டு போய் அங்கே போய் ஒரு ஓரத்தில் எங்கேயாவது வச்சுக்கிட்டு என்ன கூட பரவாயில்ல அப்படிங்கிறதுல. ஆனால் அப்படின்னா நீ கூட்டு போடனாலும் காரணம் என்னன்னாரு, என் வினைக்கு ஒரு முடிவே இல்லை, என்ன பண்ண முடியும், வம்பனே என் வினைக்கு இறுதி இல்லை. அடுத்த பாட்டில் சொல்லார், இல்லை நின் கலர்க்கு அன்பதென்கனே. உண்மையா அது உண்மையிலேயே அந்த இவங்கள்லாம் இசையோடு அதை படும்பொழுது தான் இந்த பகுதிகளெல்லாம் ஒரு பக்கம் அந்த உருக்கம், ஒரு பக்கம் நம்ம மனனம் செய்கிறதுக்கு இயல்பாக உதவியாக இருக்கிறது வந்து அந்த இசை. பின்னாடி மூர்த்திகள் இருக்கிறாங்க வந்து. ஆமாம், அப்போ இதெல்லாம் வந்து இல்லை நின் கலர்க்கு அன்பதன்கனே ஏலம் ஏலும் குழலி பங்கனே கல்லை மென்கனி ஆக்கும் இச்சை கொண்டு என்னை நின் கலர்க்கு அன்பனாக்கினாய் எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் வல்லையே எனக்கு இன்னும் முன் கடல் காட்டி மீட்கவும் மறுவில் வானனே. என்ன இப்படிலாம் படிக்கும்போது என்னன்னா கொஞ்சம் மனப்பாடம் இது. இல்லை நென்கலர்க்க முனை இல்லை நென்கலர்க்க இல்லை நென்கலர்க்கணும்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது வரி வர்றதுக்குள்ளே நெஞ்செல்லாம் வலி புண்ணா வலிக்குது அந்த. அப்போ இதை இப்படி சொன்னோம் கொஞ்சம். ஆனால் இதுக்கெல்லாம் பண்ணோட இப்போ திருவாசம்னாலும் அதுக்கு பண்ண அமைப்பு இல்லைனாலும் அது எப்படி முறையாக பாடணுங்கிறது மூர்த்திகள் நமக்கு சொல்லுவாங்க. காலையில் அந்த பதிகமெல்லாம் அவங்க அப்படி அந்த இசையோடு நம்ம கொடுக்கும் பொழுது
வீட்டுக்கு போன உடனே அதில் அப்படியே பாடணும்னு வச்சுக்கிங்களேன், பாட்டு வந்து ஈஸியாக மனப்பாடாயிடும். அதுக்காக வந்து சொன்னேன். இல்லை நின் கலர்க்கு அன்பதென்கணேன்ட்டார். பெருமானே, நான் வந்து உன் மேலே அன்பு வைக்கலை. ஆனால் இந்த உலகம் பூரா என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ரிஷிகேஷில் மாநாடு போட்டு மாணிக்கவாசர் சுவாமி மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காருன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைன்ட்டார். சொன்னது யார்? மாணிக்க. வேறு யாருன்னு சொன்னால் அரைஞ்சி உட்கார வச்சிடலாம், அவரே வர சொல்லிவிட்டார். இல்லை நின் கலர்க்கு அன்பதென்கணே ஏலம் ஏலும் நற்குழலி பங்கனை. இதே ரொம்ப ஒரு ஆராய்ச்சிக்குரிய இடம். ஏன்னா சுவாமி நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் காலையிலேருந்து என்ன சொல்லிட்டு வந்தோம்னா அன்பு கொள்ள வேண்டும்னு சொன்னோம். இவரை ஆட்கொண்டான். ஆட்கொண்டதுக்கு நம்ம என்ன காரணம் நினச்சோம்? அவர் ரொம்ப அன்பு மிகுந்தவர். அவரெல்லாம் கண்ணப்ப நாயனார், மாணிக்கவாசர், அவங்களாம் ரொம்ப அன்பால் உயர்ந்தவர்கள், அதனால் ஆட்கொண்டான்னு சொன்னோம். இப்போ அவர் என்ன பண்ணிவிட்டார்? டமால்னு உடைச்சிட்டாரு. நான் அவன் மேலே அன்பு வைக்கலைன்ட்டார். இப்போ வேற யாரும் சொல்லியிருந்தா இல்லை சார், அவர் தெரியாமல் சொல்லிட்டார் சார், அவன் அன்பை பற்றி இவருக்கு தெரியாதுன்னு சொல்லிடலாம். அவரே சொல்லிட்டனால என்ன ஆகும்? இப்போ கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக போச்சுப்போம். அந்த குற்றவாளியே குற்றத்தை ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவரே இது ஒரு இடத்துல சொன்னால் பரவாயில்ல. இல்லை சார், ஏதோ டங்கு ஸ்லிப் ஆகிட்டு ஏதோ ஒன்று சமாளிக்கலாம். லாயர் அதை நல்ல வக்கீல்கள் இருந்தால் சமாளிச்சுடுவாங்க. வந்து இன்னொரு இடத்துலையும் சொல்லிவிட்டார், நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம்னார். நான் உன் மேலே அன்பு வைக்கலைங்கிற செய்தி உனக்கும் எனக்கும் தெரியும்ட்டார். ஆனால் இந்த ஊர் உலகம் பூரா என்ன நினச்சிட்ருக்கு? நான் உன் மேலே ரொம்ப அன்பு வச்சேன்னு அது சொல்லார். தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார்னர். நான் உன் மேலே அன்பு வைக்கலைங்கிற செய்தி உனக்கு எனக்கும் தெரியும். ஆனால் நீ என்னை குருந்த மரத்தடியிலே திருப்பெருந்துறை எழுந்தருளி ஆட்கொண்டாய்ங்கிறது தினத்தந்தி மாலை முரசருக்கு எல்லாத்துலேயும் வந்துடுது. வந்து அதனால் நீ என்னை ஆட்கொண்ட செய்தி எல்லாரும் தாம் அறிவார். அப்போ அங்கேயும் ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டார்? நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். இங்கேயும் என்ன பண்ணிட்டார்? இல்லை நின் கலர்க்கு அன்பதென்கணே. ஆனால் என்ன பண்ணால் சுவாமி ஆட்கொண்டான். இப்போ ஒரு கேள்வி வரும், என்னென்னா சார், அப்போ அடுத்து ஆட்கொள்வதற்கு அன்புதான் தகுதி என்று இருப்பது உண்மையாயின் அன்பு இல்லாத ஒருவரை இவன் நேர் ஆட்கொண்டான்னு இல்லை அப்படின்னு இல்லை. அதுக்கு ஏதாவது காரணம் சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணிவிடுவான்? இல்லை சார், அவரும் வேண்டியால் பார்த்து ஆட்கொள்கிறாரு, அது ஞான சம்பந்தன் மாணிக்கவாசல் அவருக்கு பிடிக்கும், நல்லா ஆட்கொண்டார், நம்மளெல்லாம் பிடிக்கல அப்படின்னு ஆகிடும். அவன் பாரபட்சமே இல்லாதவன். அப்புறம் ஏன் மாணிக்கவாசர் ஆட்கொண்டார்? என்னங்க ராணியம்மாட்ட கேட்பேன், அவங்க தான் திருவாசம் அடிக்கடி படிக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி தான் புத்தகத்தை தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். அதை இவரே பதில் சொன்ன. எப்போவுமே சாட்சிக்காரன் காலில் விழுவது சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம். அதனால் என்ன பண்ணுற நேரம் அவர்கிட்டே போய், ஐயா நாங்கள் வந்து இதை படிச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் அன்பு கொண்டு ஒழுகணும், அதுதான் சுவாமி ஆட்கொள்றதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கண்ணப்ப நாயனார் காட்டி உங்களை காட்டி எப்படி எங்கள் கதை ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் நீங்களே இப்போ வந்து அன்பு கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ உங்களை ஆட்கொண்டதுக்கு என்னென்னாங்க ரிஷிகேஷில் 4 கதையும் ஜாதி வச்சுட்டு உள்ளே வச்சு கேள்வி கேட்குறாங்க என்கிட்ட. இப்போ ஆனால் என்னன்னு சொல்லி அப்படின்னா அவர் பதில் சொல்கிறார், திருச்சேதத்தை படிடா, பாட்டை முதல்ல இருந்து படிச்சுட்டே வா, திருச்சேதத்தில் முன்னாடியே வாடினார். அதில் சொல்கிறாரு, ஆயனான் மறையவனும் நீயே யாதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாயன் ஆயினேன் ஆதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாயினர். பெரிய அன்பெல்லாம் வைக்கலையா சுவாமிகிட்ட, நான் உங்களுக்கு ஒரு அன்பன்னு சொன்னது அப்படியே அவா கட்சியில் சேர்த்துக்கிட்டு இருந்தாள். சொல்லிவிட்டு அவரே ரொம்ப வருத்தப்படுறாரு, இப்படி நான் அன்பன்னு சொன்னதுக்காகவே நீ என்னை ஆட்கொண்டாயின்னா அப்போ வேறு உன் டீமில் வேறு ஆளே கிடைக்கலையா? ஏன்னா நான் போய் கட்சியில் அடிப்படை உறுப்பினர்னு தான் மனு கொடுத்தேன், உடனே மாவட்ட செயலாளர்னு பதவி கொடுத்துட்டேன் எனக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்சியில் வேறு அந்த மாவட்டத்தை இதுவரை ஒன்று கூட சேரல. அதனால் அப்படி தானே அர்த்தமாயிரும். அதை சொல்கிறாரு, நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியார்தாம் இல்லையே என்றேனர். ஏன்பா வேற உனக்கு அடியார்கள் இல்லையா? எவ்வளவு அடியார்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ அடியார்கள் இருக்கிறாங்க. பாதாளம் ஏழினம்கள் சொற்கழிவு பாதமலர் போதார் முனை முடியும் எல்லா பொருள் முடிவே வேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோளம் தொண்டர் உளன்னர். அவன் ஒரு தோழன்
அவன் தொண்டருடைய உள்ளத்தில் இருப்பான். இது ஒரு பொருள். இன்னொரு பொருள், ஒரு தோளம் தொண்டருள்ள. தோளம் அப்படின்னா அந்த எண்ணிக்கை எண்ண முடியாதன்னு அர்த்தம். காலையில் சொன்ன பாருங்க எண்ணிலேன்னு, அந்த மாதிரி ஒரு தோளம்னு. அவனுடைய தொண்டர் எண்ணிக்கை எவ்வளவுனாரு, அதெல்லாம் எண்ண முடியாது சார். ஏறு கங்கை மணல் எண்ணில் எந்திரன்னார் பாருங்க. அது மாதிரி அவனுடைய அவனுக்கு அன்பர்கள் எவ்வளவுங்கிறது எண்ண முடியாது. பாமன் சாமியோட வேடிக்கையாக சொல்லுவார், முருகப்பெருமானுக்கு ஒரு சிக்கலாம் இப்போ கொஞ்சம் திருப்தியாக இருக்கு நமக்கு. பரவாயில்ல சார், நான் அவனுக்கும் சிக்கல் இருக்கிறா, நான் அவன் மட்டும் நிம்மதியாக ஜாலியாக வள்ளி கூட தேவனா கூட மயிலில் சுற்றிட்டு இருக்கான்னு நினச்சேன். அவனுக்கும் சிக்கல் தான். அவனுக்கு என்ன சிக்கலாம், அடியார்கள்ங்கிற இந்த பக்தி உள்ள சிக்கிக்கிட்டு இந்த அடியாரை விட்டு அவனால் வெளியே வர முடியலையா. அவ்வளோ பெரிய கூட்டம். சந்ததம் வந்திருப்பவர் பக்தி சாலத்தில் சிக்கிக்கொள்ளும் செந்துரு அன்புடையார் உமை செல்வ செழும்பொருளே. பாமன் சுவாமிகள் சந்ததம் வந்திருப்பவர் தினம் தினம் வழிபாடுகள். இப்போ நீங்கள் உண்மையிலே திருச்செந்தூர் போங்க, திருச்செந்தூர் போனவர்களுக்கு தெரியும் சார். அது என்ன பஸ் ஸ்டாண்டிலேருந்து கியூ நிற்கிங்கிறாங்க, கடற்கரையில் கால் வைக்க இடமில்லை, அவ்வளோ கூட்டம் அப்படிங்கிறாங்க. திருச்செந்தூர்காரங்களாம் இருக்கிறாங்க, அவ்வளவு கூட்டம் அப்படிங்கிறாங்க. கூட்டத்தில் ஒரு நாள் போயிட்டு வர நமக்கே இவ்வளோ இருக்குன்னா அவனும் நைட் நினைப்பான்ல, ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்க விடுவாங்களா, அவ்வளோ பேரும் சுற்றி நம்மளை பார்க்க 1000 பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சார். லீவ் போட்டு எங்கேயாவது போயிட வேண்டியதான். அவன் எங்கே போவான் அது அவனுக்கு சிக்கல் இருக்குது பாருங்கள். இதை பாமன் சுவாமி யோசிக்கிறார். பாவம் அந்த முருகன் ஒரு நாள் நிம்மதியாக எங்கேயாவது வள்ளியூருக்கு கூட தனியாக போய்ட முடியல அவனால். அந்த சுதந்திரம் கூட இல்லை, கூட்டம் கூடவே போகுது அல்ல. சந்ததம் வந்திருப்பவர் பக்தி சாலத்தில் சிக்கிக்கொள்ளும் செந்துரு அன்புடையாய் உமை செல்வ செழும்பொருளே. அந்தர நாயகனே நெல்லை அப்பர் விமானம் ஒரு எந்தலில் எம்பெருமான் எந்த ஞானத்தை பூர்த்தி செய்ய அப்படிம்பார் போற்றி விண்ணப்பத்தில் திருநெல்வேலி பதிகத்தில் பாடுறார். அப்போ சுவாமிக்கு அப்போ அவ்வளவு கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு தோளம் தொண்டர் உளன்கிறாரு. அவ்வளவு கூட்டம் சுவாமிக்கு இருந்தும் நீங்கள் அந்த இடத்துல என்ன சொல்கிறார் பாருங்க, அடியார்தாம் இல்லை என்றேப்பா, உனக்கு வேறு ஆள் இல்லாதனால நீ என்னை ஆட்கொண்ட. அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய், அடியார்தாம் இல்லை அன்றி மற்றொரு பேயனேன், இதுதான் நின் பெருமை என்றேனர். பெருமானே உன்னுடைய பெருமைங்கிறது இதுதான். என்னன்னாரு, தகுதி இல்லைங்கிற மாதிரி இருந்த என்னையும் கூட நான் உன் அன்பன்னு சொன்னதுக்காகவே ஆண்டு கொண்டான்னா எவ்வளோ பெரிய கருணாமூர்த்தியான்னு இருந்திருக்கணும். அதுதான் சொல்லார். இல்லை நின்களற்கு அன்பதன்கனே ஏலம் ஏலும் நற்குழலி பங்கனே. ஏலம் ஏலும் குழலின்னா, ஏலம்ங்கிறது அந்த காலத்து ஷாம்பு. அம்மா அதெல்லாம் பூசி இருக்கிறாங்களாம். அதனால் நம்மளும் ஷாம்பு பூசலாம் தான் தெரியுது. காலையிலேயே நேற்றே ஷாம்பு பாட்டில் கிடைக்காமலாம் கிடைக்கும் ஆள்லாம் இருக்குது இங்கே. அதனால் ஏலம், நான் யாரையும் குறிப்பிட்டெல்லாம் சொல்லலை. இவன் வந்த வேலை எங்கே பார்க்கணும், யார் கடையில் போய் என்ன வாங்குறாங்கன்னு என்ன பார்க்கணுன்னு. அதனால் இல்லை, வெளியே கடைக்காரன் சொன்னான் அதுக்காக. ஏலம் ஏலும் நற்குழலி பங்கனை. குழல்னா அம்மா அவருடைய பாகமாய் பங்கனே கல்லை மென்கனி ஆக்கும் விச்சை கொண்டு. அவன் மாணிக்க வாசகரை அவன் ஆட்கொண்டான், அருள் செய்தாங்கிறதுக்கு என்ன வார்த்தை போட்டார் பாருங்க. என்னுடைய மனசு கல் மாதிரி, அந்த கல்லையும் என்ன ஆக்கினானாரு, கனி ஆக்கினானாரு. கல்லும் கனியும் நேரம் 2 வெவ்வேறு பொருள்கள். இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பொருள், இது எப்படி இருக்கும்னாரு மென்மையான பொருள். இதில் ஒரு வாசம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது நல்ல வாசமான பொருள். இதை சாப்பிடலாம் முடியாது, சாப்பிடாமலே கிட்னியில் ஏதோ கல் வருதுங்கிறான். சாப்பிட்டா பிறக்க முடியாது. ஆனால் இது எப்படி பாருங்க, சாப்பிட்றதுக்குரிய பொருள். இது மருந்தாகவும் இருக்கும், உணவாகவும் இருக்கும். இது ஒன்றுமே கிடையாது. இப்படி எந்த வகையிலும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாத பொருளே. ஆனால் இந்த பொருளை ஆக்கினான அவனால் மட்டும்தான் முடியும். அந்த விச்சைன்னா நமக்கு தெரியாது, அந்த ட்ரிக்கு எப்படி சொன்னால் இங்கிலீஷ் சொன்னால் புரிஞ்சிடும். அந்த ட்ரிக்கு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். கல்லை மென்கனி ஆக்கும் விச்சை கொண்டு. ஆமாம் சாமி வந்துட்டாங்க. என்னை நின் கலர்க்கு அன்பனாக்கினாய். இல்லை இடம் கொடுத்துடல, இல்லை சீட்டு உட்கார முடிச்சிடுவோம். இதை ப்ளீஸ். கல்லை மென்கனியாக்கும் விச்சை கொண்டு என்னை நின்களற்கு அன்பனாக்கினாய். சரிங்க முன்னாடி
Swamiji, you can come here, please. இல்லை இப்போ இந்த பாட்டோட முடிச்சிடும் நம்ம எப்படி அதான் இப்போ இதோட முடிச்சிடும். கல்லை மென்கனி ஆக்கும் இச்சை கொண்டு என்னை நின் கலர்க்கு அன்பனாக்கினாய், எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யணும், வல்லையே எனக்கு இன்னும் முன்கடல் காட்டி மீட்கவும் மறுவில் வானனே. இந்த பகுதியை நாளை மதியம் தொடரும். ஏன்னா இந்த கல்லை மென்கனி ஆக்கும் இச்சை அந்த ட்ரிக்கு என்னங்கிறத நாளை இப்போ மணி சரியாக 4:15. ஸோ வி ஷால் டேக் அ பிரேக். இப்போ சுவாமிகள் எல்லாம் வர்றாங்க. அதனால் நம்ம அவர்களை ஆசீர்வாதம் வாங்குறதும் அந்த நிகழ்வும் இருக்கிறனால சரியாக ஒரு 10 நிமிட இடைவேளை. சுவாமிகள் வர ஆரம்பிச்சோன்னா எல்லோரும் போயிட்டு உடனடியாக, ஏன்னா நாம் அவர்களுக்காக காத்திருக்கிற மாதிரி இந்த மாதிரி இல்லாமல் உடனடியாக இதுடன் சொல்லி இந்த அளவிலே இந்த பகுதியை இன்றைக்கு நிறைவு செய்வோம். நாளை தொடர்வோம்.